ஹாய் விஜய் ஆர்கானிக் கார்டன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூக்காத மல்லி செடியும் பூக்க வைக்க நம்ம என்ன பண்ணலான்றத தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க என்னோடய மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற மல்லிகைப்பூ செடி. பார்த்தீங்கன்னா சரியாகவே பூக்கலைங்க இந்த செடி. இலைகளெல்லாம் நல்லா வைக்கும், ஆனால் பூக்கள் வைக்காது. 1-2 பூக்கள் மட்டும் வைக்கும், சரியாக பூக்காதுங்க. அதுக்கு நான் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற பொருள் தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் தோலுங்க. அந்த எலுமிச்சம்பழம் தோலை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடணுங்க. காலையில் சாயந்தரம் மட்டும் அது குளிக்க விடணும். ஒரு வாரம் இல்லைன்னா கூட ஒரு 5 நாளாவது வச்சா கூட போதுங்க. அது நல்லா காலையிலும் சாயந்தரம் நல்லா குளிக்க விட்டு அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கூட 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. 2 மடங்கு தண்ணி சேர்த்து அது என்ன பண்ணால் பூக்காத மல்லி செடிகள் எல்லாத்துக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அந்த தண்டு பகுதியிலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. செடியோட அந்த தண்டு பகுதியிலலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால அமிலத்தன்மை நிறைய இருக்குங்க அந்த தண்ணியில். அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய பூக்கள் பூக்குங்க. பூக்காத மல்லி செடியும் பூக்கும். நான் என்னோடய மல்லி செடிக்கு அந்த மாதிரி தாங்க கொடுத்தேன். நிறைய பூக்கள் பூக்குதுங்க. இப்போ இந்த தண்ணி கொடுக்குறதுனால நிறைய புது புது கிளைகள் வைக்குங்க. உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் பூக்காத மல்லி செடிகள் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக பூக்கள் வைக்குங்க. அதேமாதிரி பூக்கிற பூக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க. இது முன்னாடி சின்ன சின்னதாக பூத்துருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்களுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த மல்லியோட சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரோஸ் மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா பெருசாக பூக்குங்க பூ. இந்த எலுமிச்சம்பழம் தோலை நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பூக்கள் பூக்குங்க. வாங்க இப்போ நம்ம பறிச்சுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு பூவோட சைஸும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குட்டி குட்டி ரோஸ் வரல அந்த சைஸ்க்கு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பூக்களும். நம்ம பறிக்கிற பூ எல்லாமே அதே சைஸ் தாங்க. ஒன்று சின்னதும் பெருசுமாகவே இல்லை, எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த தண்ணி கொடுத்த எல்லா செடிகளும் நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூத்துருக்குங்க. பூக்களெல்லாம் பறிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு செடிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக செடிகள் வந்து நிறைய பூக்கள் கொடுக்குங்க.